இன்றைக்கி விஜயகாந்த் சார் அவருடைய இறப்பு செய்தியை கேட்டு தாங்க முடியாத லட்சக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தன். சார் கூட நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்பண்டிச்சா ஒரு ஓரமாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வேலை செஞ்சுருக்கேன். அவரோட நடவடிக்கைகளை பார்த்துருக்கேன். இன்றைக்கி எல்லோரும் நல்ல மனிதர், நேர்மையானவர்னு எல்லாமே எதை சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற அத்தனை வார்த்தைக்கும் பொருத்தமானவர். ஒரு கேப்டன் அப்படின்னா அந்த கேப்டன்ற வார்த்தைக்கு 100% பொருத்தமானவர்னு விஜயகாந்த் சாரை சொல்லலாம். நாங்கள் தேனியில் இருக்கிறோம், போக முடியலை. நிறையா பெரிய செலவு பண்ணி இந்த செட்டு போட்டிருக்காங்க, நிறையா ஷூட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க, அதனால் போக முடியலை. அந்த இடத்துல இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். விஜயகாந்த் சார் குடும்பத்துக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். சாரோட குடும்பம் எப்போதுமே நல்லா இருக்கணும். மறைந்து விட்டார் என்பது ஒரு பௌதிக உண்மை. அவர் தன் குணங்களால், தன் செயலால் பொறாமையாக இருக்கிறது. ஒரே கல்லில் மரணம் 3 மாங்காய் அடித்திருக்கிறது. விஜயகாந்த் என்ற ஒரு புது வாழ்வின் தலைவனை அது கவர்ந்து கொண்டது. விஜயகாந்த் என்ற திரையுலக ஆளுமையை அது பறித்து கொண்டது. பொது வாழ்க்கையில் ஒரு நல்ல மனிதன் என்ற உரிமையை அது பறித்து கொண்டு விட்டது. விஜயகாந்த் அவர்கள் மீது எத்தனையோ பெருமைகள் இருக்கலாம். அவர் வாழ்வில் கடந்து வந்த போராட்டங்கள் பேசப்படலாம், கொடை பேசப்படலாம், கருணை உள்ளம் பேசப்படலாம், அவருடைய அன்பும் மனித நேசமும் பேசப்படலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அவரிடம் உயர்ந்த பண்பு அல்லது உயர்ந்த சாதனை என்று கருதுவது ஒன்று உண்டு. பொதுவாக வேறொரு துறையிலிருந்து பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் காத்திருப்பார்கள். IAS, IPS அலுவலர்கள் தங்கள் பதவி காலம் முடிகிற வரைக்கும் காத்திருப்பார்கள். பதவி காலம் முடிந்த பிறகு பொது வாழ்க்கைக்கு வரலாம் என்று திட்டமிடுவார்கள். கலைத்துறையில் இருக்கிற கலைஞர்கள் சில தலைகள் மறையட்டும் பிறகு வரலாம் என்று காத்திருப்பார்கள். ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் கலைஞர் உச்சத்தில் இருக்கிறார், பேராளுமையாக இருக்கிறார். ஜெயலலிதா உச்சத்தில் இருக்கிறார், ஆளுமையாக இருக்கிறார். கலைஞர், ஜெயலலிதா என்ற 2 ஆளுமைகளும் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து அது வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜயகாந்தை நாம் பார்க்கிறோம். எதிர்க்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் தன் வாழ்க்கையை எட்டி இருக்கிறார். அவர் சண்டை காட்சியில் டூப் போடாதவர் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். அரசியல் வாழ்க்கையிலும் அவர் டூப்பை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய குணமாக நான் கருதுகிறேன். விஜயகாந்த் அவர்கள் பன்னெடுங்காலம் நினைக்கப்படுவார். ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார், ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார். கலை உலகம் கலைஞனாக நினைவு கொள்ளும், அவருடைய பொது வாழ்க்கை தலைவனாக நினைவு கொள்ளும். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தாரை பார்த்தேன். சகோதரி பிரேமலதா அவர்கள் கண்ணீர் ஊறிய கண்களோடு தலைமாட்டில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்ததும் எனக்கே மனசு கலங்கிவிட்டது. நீங்கள் துணிச்சலோடு நடவிட வேண்டும் அம்மா என்று சொல்லிவிட்டு வந்தேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என் இரங்கல். அவரை இழந்து வாடும் கதறுகிற கட்சி தொண்டர்களுக்கு என் இரங்கல். நெடுங்காலம் நினைக்கப்படுவார் விஜயகாந்த். அவர் மறைந்து விட்டார். உடல் ரீதியாக, செயல் ரீதியாக, எண்ணங்களால் அவர் பல்லாண்டுகள் வாழ்வார் என்று நினைக்கிறேன். விஜயகாந்தின் புகழ் வாழ்க. எந்த செய்தியை கேட்கக்கூடாதோ அதை நான் காலையில் கேள்விப்பட்டேன். மனசு விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டுமில்ல, நல்ல மனிதர். நான் அவர் கூட நிறையா படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல இனிமையாக பழகுவார். என்கிட்ட மட்டும் இல்லை, டெக்னீஷியன் முதற்கொண்டு அவ்வளோதான் அழகாக பழகுவார்.
சாப்பிடும்போது கூட ஒரே சமத்துவமாக எல்லாரும் பார்ப்பார். அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல காரியம் என்ன பண்ணார்னா, நடிகர் சங்க கடன் அவ்வளோ இருந்தது, அதை பூரா அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார். அதுக்கப்புறம் கலைஞருக்கு தங்கப்பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு இது பண்ணார். அவர் கலைஞரோட விசுவாசி. இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சுருக்காரு. அது சினிமாவில் சொல்ல போனோமா டெக்னிக்கல் பூரா விஜயகாந்த் படம்னா ஒரு குச்சியாக இருப்பாங்க. அவ்வளோ அவர் இன்னைக்கு இறந்துட்டாங்கும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் உங்கள் சங்கர் கணேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் தவறிட்டார். விஜயன்றவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர், மனித நேயமுள்ளவர், ஒரு நல்ல தலைவர், மக்களை உபசரித்து போகிறவர். தான் சாப்பிடும்போது பக்கத்தில் யாராவது தட்டில் ஏதோ குறைஞ்சா கூட முதல்ல அவங்கள வெய்யுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவார். அதே மாதிரி வீட்டுக்கு போனால் கூட சரி, யார் வந்தாலும் சரி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கி நம்மளை விட்டு போயிட்டார். அவர் படத்துக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு பெருமை இல்லையா? சிவப்பு மல்லி, சட்டம் ஒரு இருட்டரு, சாட்சி, இந்த மாதிரி நிறைய படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கிறேன். சட்டம் ஒரு இருட்டரில் அவரோடு சேர்ந்து நடிச்சும் இருக்கிறேன். அது நடிக்கும் போது தான் தெரிஞ்சது, அவர் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு அணைப்பவர். அப்படிப்பட்ட நல்லவருடைய மறைவு நம்மளை எல்லாம் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்த வைக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். அவர் குடும்பத்துக்கும் அவர் தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தையும் அவர் காப்பாற்றணும். அவர் எல்லாருக்கும் வேண்டியவர். எல்லா ரசிகரும் இன்னைக்கும் அவரை வந்து புகழ்வாங்க, கேப்டன் 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 அப்படி. அந்த கேப்டன் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ பேசுகிறேன். விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு இன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டாரு. இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா ஜென்ரேஷன் இருந்து எங்கள் அப்பா அவங்க படத்துக்கு நிறைய மியூசிக் பண்ணியிருக்காங்க. என் ஜென்ரேஷன், எனக்கு அடுத்து இருக்க ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ. எல்லாத்துக்கும் மேலே அவர் சினிமாவில் மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது, நிஜம் வாழ்க்கையிலே ஒரு ஹீரோ. தைரியமான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், அடுத்தவங்களுக்காக கவலைப்படுற ஒரு மனுஷன், யாருக்கு என்னன்னாலும் முதல் நிற்கிற ஒரு மனுஷன், ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல மனிதன். அவரை இழந்துட்டோம். அவர் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரோட ஃபைட்ஸோ அவரோட படங்களோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவனாலாம் இன்னைக்கு அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். அவரோட குடும்பத்துக்கும் அவரோட கட்சியில் இருக்கவங்களுக்கும் சினிமாவில் இருக்கவங்களும், ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே சொந்தம். எல்லாத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களும் என்ன சொல்கிறேன்னு தெரியல. வெரி குட் மேன், we miss him. Vijaykanth sir, we really miss you.